கொங்கு நாட்டில் பிறந்ததாக சொல்லிக் கொள்ளும் அண்ணாமலை இதுவரை கொங்கு நாட்டிற்கு ஒரு நல்லதாவது செய்துள்ளாரா என கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஒரு துரும்பை கூட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்து போடவில்லை என்று கூறினார். மத்திய பட்ஜெட்டில் கோவைக்கு எந்த ஒரு திட்டமும் ஒதுக்கப்படாததற்கு எதிராக குரல் கொடுக்காத அண்ணாமலை அரசியல் ஆதாயம் தேடுவதையே திறமையாக கொண்டுள்ளார் என்று ஈஸ்வரன் விமர்சித்துள்ளார். இப்போ நான் சொன்னேன் என்னென்ன போராட்டம் பண்ணினேன், அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது, பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு, தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கு. 186 கிலோமீட்டரில் 7 நாள் நாங்கள் நடந்திருக்கோம், ஆயிரக்கணக்கில் என் தலைமையில் நடந்திருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அண்ணாமலை இந்த திட்டத்துக்கு ஒரு துரும்பெடுத்து போட்டிருந்தா எனக்கு சொல்லுங்கள். கொங்கு நாட்டிற்கு நீங்கள் கொங்கு நாட்டிலே பிறந்தவர், அதை சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். இந்த கொங்கு நாட்டிற்காக நீங்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்று கொண்ட நாளிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருக்கிறீர்களா? அதே போல் கோயம்புத்தூரில் பார்லிமெண்ட் தொகுதியில் நின்னப்ப எவ்வளவோ விஷயங்களை அந்த தேர்தலிலே சொல்லியிருக்கிறார். நடந்து முடிந்த அந்த பட்ஜெட்டில் அதில் எதையாவது ஒன்றையாவது நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கீங்களா?